வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய 17ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை அப்படின்னா நம்ம எல்லாருமே வாழைக்காய் கண்டிப்பா சமைப்போம். எப்பயும் வாழைக்காய் கறி ஒரே மாதிரி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ற நமக்கும் போர் அடிக்கும், சாப்பிட்றவாளுக்கும் போர் அடிக்கும். அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வாழைக்காய் கூட்டு பண்ண போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒன் பாட் ரெசிபி, அதனால குவிக்கா ஆயிடும். பிளஸ் இது நமக்கு சாதத்துக்கு பிரச்சனை சாப்பிடவும் நல்லா இருக்கும். தொகையல் சாதம், பருப்பு சாதம், அதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நைட் நம்ம டிஃபன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இட்லியோ தோசையோ இல்ல சப்பாத்தியோ உப்மாவோ இது போல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் பிரமாதமா இருக்கும். குவிக்கா ஆறது மட்டும் இல்ல, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த ஒன் பாட் ரெசிபி அதே நேரம் நல்ல டேஸ்டியா இருக்கக்கூடிய வாழைக்காய் கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை பவுல்ல எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 2 வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதையும் இந்த பைத்தம்பருப்போட சேர்த்துருவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடியை மூடிட்டு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம கூட்டுக்கு வறுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம் பொரிஞ்சதும் வாசனைக்கு ஒரு 5-6 வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்ததும் 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, இதையும் நல்லா வறுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா. லோ ஃப்ளேம்ல தனியாவும் ஜீரகமும் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மேஷ் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தது மிக்ஸி ஜார்ல எடுத்துன்னு இருக்கேன். நல்லா சூடா ஆறிடுது. இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். இது எல்லாமே சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சுக்கணும். இதோட 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். இதெல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. நம்ம குக்கர் மூடியை திறந்துருவோம். எல்லாமே பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்தாச்சு. ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துடுவோம். நமக்கு இந்த கூட்டு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். திக்கா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் கூட நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் ஜலம் விடுறேன். டோட்டலா ஒரு 1/4 லிட்டர் ஜலம் நான் விட்டுருப்பேன். இப்ப பாருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். நடுவில் நம்ம கலந்து விட்டுக்கணும். வாழைக்காய் கூட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்குமே பிரமாதமா இருக்கும். இந்த வாழைக்காய் கூட்டுக்கு நம்ம தாளிச்சுடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை கொதிச்சுட்டு இருக்கிற கூட்டுல சேர்த்துருவோம். கொஞ்சமா கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வாழைக்காய் கூட்டை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். ஒன் பாட் ரெசிபியான வாழைக்காய் கூட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது.
நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சாமை அரிசி இருக்கு இல்லையா, அதோட சாதம் நான் பண்ணிருக்கேன். நெய் விட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், இல்ல நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். நான் வந்து நெய் விட்டுருக்கேன். இந்த சூடான சாதத்துல இந்த வாழைக்காய் கூட்டு பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு எந்த கறி வேணாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் அப்பளம் தான் சுட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த சுட்ட அப்பளத்தோட இந்த வாழைக்காய் கூட்டு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. பைத்தம்பருப்பு சேர்த்திருக்கிறதுனால இந்த வெயில் காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும். அதே நேரம் தேங்காயும் அரைச்சி சேர்த்திருக்கோம். இந்த பைத்தம்பருப்பு தேங்காய் அரைச்சி சேர்த்தது ரெண்டும் சேர்த்து இந்த வாழைக்காய் கூட்டு நல்ல கிரீமியா இருக்கு. குக்கர்லயே எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சதுனால வாழைக்காயும் நல்லா சாஃப்டா வெந்துடுது. தக்காளி வந்து நல்லா மசிஞ்செடுத்து. வெயில் காலத்துல தக்காளி சேர்த்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மருக்கு வந்து இந்த தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இதமா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச அந்த ஃபிளேவர், கடைசியா தேங்காய் எடுத்து அழிச்சோம் பாருங்களேன், அந்த ஒரு வாசனையும் சேர்ந்து இந்த கூட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த ஒரு ரெசிபி. இந்த கூட்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்தோடையும் நல்லா இருக்கு. எப்படி இருந்தாலும் நைட் வந்து நம்ம பலகாரம் பண்ணுவோம் இல்லையா, இப்ப இட்லி, தோசை, உப்புமா, சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடறதுக்கும் வந்து பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய அமாவாசைக்கா இருக்கட்டும், இல்ல மத்த நாட்கள்ல கூட இதை போல வாழைக்காய் கூட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்களேன், அட்டகாசமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.